வயநாட்டுல மண் சரிவு ஏற்படும்னு 16 மணி நேரத்துக்கு முன்னாடியே தனியார் மையம் எச்சரிக்கை விடுத்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய மண் சரிவு விபத்துகள் ஏற்பட்டுமே இந்த விபத்திலிருந்து மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு விவாதங்கள் எழுந்திருக்கு. கேரள மாநிலம் வயநாட்டுல மண் சரிவு ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் நிறைய பேர் மாயமாக இருக்கக்கூடிய நிலையில அவங்கள தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. இது போக அங்க நிலைமைய சீர் செய்யறதுக்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இங்க நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஹியூம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே இதுக்கான எச்சரிக்கை கொடுத்ததா ஒரு தகவலும் வந்திருக்கு. இந்த அமைப்பு கடந்த 2020ஆம் ஆண்டு முண்டகை பகுதியில மண் சரிவு ஏற்படும் அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்து அதன் மூலமா பல பேரை காப்பாத்தி இருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இந்த அமைப்பு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஏற்கனவே இது தொடர்பான எச்சரிக்கையை கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கே கொடுத்ததா கூறப்படுது. தொடர்ச்சியா இங்க மழை பெஞ்சிட்டு வரதுனால அதிகப்படியான மழை பொழிவு இருந்தா நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த அமைப்பு சொன்னதாகவும் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்படல அப்படின்ற குற்றச்சாட்டும் இப்ப எழுந்திருக்கு. இப்போ இது பத்தின விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல எழ ஆரம்பிச்சிருக்கு. நிறைய தடவை இங்க மண் சரிவு விபத்துகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிகப்படியான மழை பெய்யும் போது மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது முன்கூட்டியே உணர்ந்து அதுக்கேற்றபடி செயல்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் இதுக்கான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மண் சரிவு ஏற்படுறதுக்கு 16 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மையம் இது தொடர்பான தகவலை தெரிவிச்சதாகவும் கூறப்படுது.